கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் ஆயுதங்களுடன் வந்த காரால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். காரை மடக்கி பிடித்து போலீசார் சோதனை செய்தபோது ஆயுதங்கள் இருந்ததால் அந்த பகுதியே பரபரப்பு நிலவுகிறது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் பாரிவள்ளல் இணைப்பில் இருக்கிறார். பாரிவள்ளல், என்ன நடந்தது, முழு விவரம்? கனிமொழி, இன்று பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்கும். இந்த கூட்டத்துக்கு வருவர்களை அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயிலே காவல்துறையினர் தீவிர சோதனைக்கு பிற்பாடு தான் உள்ளே அனுமதிக்கப்படுறாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா உள்ள வரவர்கள் இந்த மண்ணெண்ணெய் உள்ளிட்ட பொருட்களை எடுத்து தற்கொலை முயற்சியில் ஈடுபடுவது வழக்கமா இருக்கும். இந்நிலையில பாத்தீங்கன்னா அதே போல இன்று வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் பாத்தீங்கன்னா ஒரு வாகனம், அதாவது கார்ல ஒரு 4 நபர்கள் வராங்க. அந்த காரை நிறுத்தி சோதனை செய்யும்போது பாத்தீங்கன்னா உள்ள கிட்டத்தட்ட ஒரு 4க்கும் மேற்பட்ட கத்திகள் இருக்குது. அதை காவல்துறை உடனே பறிமுதல் செய்து அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொள்றாங்க. அப்போது அவர் சங்கதிக்குப்பம் சேர்ந்த திருநாவுக்கரசு என்ற விவசாயி இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நான் ஒரு மனு கொடுக்கறதுக்கோசம் வந்திருந்தோம். நாங்க நேற்று விவசாய நிலத்துல வேலை செஞ்சுட்டு இந்த கத்தியெல்லாம் தவறுதலா கார்ல எடுத்துட்டு வந்துட்டோம். அதனால எங்களுக்கு விவசாயி மனு கொடுக்க வந்ததுனாலதான் இந்த கத்தி எங்க கிட்ட வந்துன்னு சொல்லிட்டு அவங்க தங்கள் தரப்பு விளக்கத்தை கொடுத்தாலும் காவல்துறையினர் அந்த ஆயுதங்களோடு அவர்கள் உள்ளே வந்ததுனால அவர்களிடம் இப்ப தற்போது கடலூர் புதுநகர் காவல்துறை தீவிர விசாரணை ஈடுபட்டு வராங்க. கனிமொழி, இதனால் அந்த பகுதியில கொஞ்சம் பரபரப்பான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல்.